ஹாய் சொல்லு. நீ தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். சொல்லு எங்க போறோம்? நாங்க இப்ப கொசமிட் பீச் போயிட்டு இருக்கோம். அங்க போனோனே போட்லலாம் தங்குவோமே. முன்னாடி போன மாதிரினா அங்க பீச்லாம் இருக்கும். அங்கே நாங்க போட்ல தங்கிடுவோம். அங்கே சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க. அதனாலும் நாங்க வந்து சாப்பாடு எடுத்து போயிருக்கோம். 2 days. நாங்க வந்து 2 days ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா 2 days போறோம். நாங்க பீச்ல தான் விளையாட போறோம். பீச்ல என்ன நாங்க செய்ய? பீச்ல நல்லா விளையாடுவோமே. நாங்க நல்லா விளையாடி ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. பை फ्रेंड्स. Kosamit. Head southeast. No. Name hotel. No hotel. No booking. No booking. You come back today. No, tomorrow come. Hotel, yes. Hotel, Hotel, hotel. good morning. One room Kalai. Oh, Manglom Tare. Yeah, you get the back, yeah? Huh? Get the back, yeah. You go to, yeah. Now, Go back. Yeah. Oh, yes. this side. Yeah. என்ன பண்ணுமா? அவங்க கூட்டி போறாங்க. நான் அங்க தெரியுது பாரு. காரை வந்து பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். ஸ்லோ போட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு மேலே வந்து போகும். ஸ்பீட் போட்டு 20 மினிட்ஸ்லேயே வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு கார்ட்டில் வந்து ஏறிட்டோம். நேராக வந்து டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு எந்த டைம் வந்து போட் கிளம்புது எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து போட்டில் வந்து ஏறணும். இப்போ கார்லேருந்து பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். சாப்பாடு எல்லாமே வந்து நான் கெட்டி கொண்டு வந்துட்டேன். குழந்தைங்க விளையாடுறது, பீச்சில் விளையாடுறதுக்கான பாலு, அப்புறம் டியூப்பு, குழந்தைங்க விளையாடுற டியூப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டு 1 ஹவருக்கு ஒருக்க போட்டு வந்து இருக்குது. இந்தந்த டைமிங்ஸ் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்குறோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலையும் சொல்லிடுவாங்க. நம்ம கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடணும். சொன்னோம்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு போட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்டில் ஏறி நம்ம கரெக்டாக போட் ஏற இடத்துக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விட்டுட்டு அழகாக வந்து போட் வந்து ஏறியாச்சு. ஸ்பீட் போட்டுன்றதுனால நல்ல ஜிலுன்னு காற்றடிச்சிங்கன்னா வெயிலும் இருந்துச்சு. ஸோ நம்ம போகிற ஐலாண்டு பார்த்திங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும். ஃபுல்லாக பீச் சைடு தான், அதனால் கூலிங்காக இருக்கும். அந்த பையனை பார்த்திங்கன்னா எப்படி பயப்படாமல் வந்து உட்காந்து வர்றான் பாருங்கள். எங்களுக்கெலாம் இந்த சைடு உட்காரும்போது தூக்கி அடிக்குது, அப்படி ஒரு ஸ்பீடாக போகுது. 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கொசமித் வந்து இறங்கியாச்சு ஐலாண்டுக்கு. சூப்பராக வந்து இறங்குச்சு. நாங்கள் வந்த போட்டு அதான். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆளும் நிற்பாங்க. பயப்படாமல் வந்து ஏறி வந்துடலாம், சேஃப்டியாக தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கார்ட் இருக்கும். கார்ட்டில் ஏறி வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது 2 மணிக்கு தான். இப்போ நாங்கள் ஒரு 12 மணி போல் வந்துட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பீச் சைடில் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ரூமுக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா வெளியில் வந்து ஏடிஎம் மிஷின்லாம் வெளியிலே வச்சுருக்காங்க. சேஃப்டியாக கண்ணாடி இதுக்குள்ளெல்லாம் இல்லை. இங்கே வந்து சும்மாவே வெளியே வச்சுருப்பாங்க. திருட்டு பயம் எதுவுமே இந்த ஊரில் வந்து இருக்காது. ஸோ 100% சேஃப்டியாக இருக்கும். இங்கேயும் 7-Eleven இருக்குது. 7-Elevenல் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. பீச் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பேராலைடிங் எல்லாமே நடக்கும், சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாய்லாந்து வந்துட்டு எப்படிங்க தாய் மசாஜ் பண்ணாமல் இருக்க முடியுமா? போன டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா நான் தாய் மசாஜ் வந்து பண்ணிக்கிட்டேன். வெறும் பாதங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் மசாஜ் வந்து பண்ணேன். இப்போ வந்து ஹெட் மசாஜ், அப்புறம் ஷோல்டருக்கு ப்ளஸ் காலில் 3க்கும் சேர்த்து வந்து நான் மசாஜ் பண்ணேன். இங்கே வந்து 350 பாத்து. பரவாயில்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். பீச் சைடு பண்ணுறதா இருந்தால், நம்ம ப்ரொஃபஷ்னலாக போய் ஒரு மசாஜ் சென்டருக்கு போய் நம்ம பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட வரும். ஒவ்வொரு இதுக்கும் 1000 பாத்து, எந்தெந்த மாதிரி பொறுத்து மசாஜ் பொறுத்து அதுக்கான ரேட்டு வந்து அமையும். சூப்பராக வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க. அப்படி ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. ஹெட் மசாஜ் பண்ணி விட்டாங்க, அப்புறம் ஷோல்டருக்கு, அப்புறம் பாதங்களுக்கு. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குதிங்கால் வலி இருந்துச்சு. இப்போ சுத்தமாகவே அது வந்து இல்லை. எல்லாம் மசாஜ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா பீச்சில் வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு நல்லா வந்து விளையாண்டாச்சு. சரியான விளையாட்டு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு. பீச்சிலேருந்து வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமு. இங்கேயும் பார்த்திங்கன்னா டிவி இருக்கும், அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சரி, ஓகே, ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. நான் வந்து லெமன் ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பீஃப் வந்து கிரேவி வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. நல்லா பேக்கிங்லாம் நல்லா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தனால அப்படியே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வத்த குழம்பு பேஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி, சாதத்தோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி போட்டிருந்தேன். இதில் வந்து மீன் குழம்பு இருக்குது. ஸோ எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி முடிச்சாச்சு. தூங்கிட்டு ஒரு 2 மணிக்கு தூங்கினது, ஒரு 2-3 மணி போல் தூங்கிட்டு ஒரு 5 மணிக்கு வந்து பீச் சைடு போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா சன்செட் வியூ பாயிண்ட் நிறைய இங்கே இருக்கும். ஸோ பைக் ஒன்று வந்து எடுத்துக்கணும். அவங்களே வந்து பெட்ரோல் போட்டு எல்லாமே தந்துடுவாங்க. ஒவ்வொரு பீச்சாக வந்து சுற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் தான். அங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சிலை இருக்குதுன்னு. ஒரு கடல் கன்னி வந்து கையில் வந்து குழந்தைய வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலை வந்து இருந்துச்சு. எல்லோரும் வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தில் போக போக பார்த்திங்கன்னா சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கடல் வியூவோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் தம்ப்நெயிலே கொடுத்துருந்தேன். அதை தான் வந்து நான் தம்ப்நெயிலாக வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கு. அந்த சிலைக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த கடல் அலைகளோட சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்கு ஒரு இதமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே மேலேருந்து அந்த சிலைக்கிட்ட இருந்து இந்த அலைகளோட சவுண்டு இப்படி கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அது போக வந்து ரிலாக்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே உட்காந்தே இருக்கலாம். கடல் அலைகளை பார்த்திங்கன்னா ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான வியூவாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். இந்த வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீச் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் சாண்ட் பீச்சு. மணல் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பியூராக ஒயிட்டாக இருக்குதுங்க. நெருன்னு கல் கூட இல்லை, அந்தளவுக்கு அப்படியே நைஸாக இருக்குது. இந்த அரிசி மாவு, மைதா இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு மைதா மாவு, அரிசி மாவுலாம் கையில் எடுத்தோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த மணல். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து குளிக்கலை. ஸோ காலை நினச்சிட்டு வந்துடலாம், நல்லா காலையில் வந்து குளிச்சிட்டாங்க. மித்த வியூ பாயிண்ட்டு எல்லாமே சுற்றி பார்க்கணும் அப்படின்றனால. அப்படியே பீச்சில் அப்படியே காற்று வாங்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். பாருங்கள், இந்த சிலை அங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு.
இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கால் மட்டும் நினச்சாச்சு. ஏன்னா 2 days வந்து தங்க போகிறனால இன்னைக்கு ஒரு பீச்சில் வந்து குளிச்சாச்சு. நாளைக்கு வந்து இதில் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு ஒயிட் சாண்ட் வந்துட்டோம். ஏன்னா நிறைய வியூ பாயிண்ட் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. வருவோமா, அதையும் ரெண்டையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோமா. அவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்குது. ஒயிட் சாண்ட் அதனாலே பேர் ஒயிட் சாண்ட் பீச் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு. கீழே காணுங்க. நெக்ஸ்ட் அந்த பீச்சிலேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி மலைகள் மேலே அப்படி ஏறிட்டே போகும். இந்த ஒயிட் சாண்ட் பீச்சில் இருந்து அடுத்து எந்தெந்த இடங்கள் பார்க்கலாம், எந்தெந்த வியூ பாயிண்ட் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் போட்டோன்னா அதிலே வந்து எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு காட்டிடும். ஸோ ஆனால் இங்கே மலைகளில் ஏற ஏற டவர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஒரு பீச்சுக்கு வந்து போனோம். வண்டியை நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு வியூவாக அமைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் வந்துட்டு நின்றுட்டு குளிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறாங்க. ஸோ டைமிங்கும் போட்டுடுறாங்க. இந்த டைமிங் டு இந்த டைமிங் தான் இங்கே குளிக்கணும் அப்படின்ட்டு டைமிங்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீட்டாகவும் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. இப்படி இந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வியூ பார்த்துட்டு கடல் அலைகள் அப்படியே ரசிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு வியூ பாயிண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. இங்கே தான் வந்து கிளியராக தெரியும் சன்செட்டு, அழகாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்தாச்சு. எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நின்றுருந்தாங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கொசமித்து வியூ பாயிண்ட் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நாங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6-6:15 இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கும் மேலே கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரி இங்கே ஊஞ்சல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஊஞ்சல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னனால பாருங்கள் இப்படியே ஆடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே ஊஞ்சல்லேருந்து அந்த கடல் அலைகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து அந்த சன்செட் ஆகுறது அங்கே தெரியும். அப்படியே அழகாக இங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அங்கே வரைக்கும் போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் ஊஞ்சல் ஆட வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. சரி ஓகே நைட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேண்டில் லைட் டின்னர் வச்சுருந்தாங்கங்க. சரி எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நாங்கள் உட்காந்துருந்தோம். உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்றக்காய் தான் போனோம். பட் ஆனால் குழந்தைங்க தான் இந்த கேண்டில் லைட் டின்னரில் உட்காந்து சாப்பிட்லாம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. மித்த ரெஸ்டாரண்ட்டோட இங்கே கூட இருந்துச்சு. சரி ஏன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தானா ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து சாகசங்கள்லாம் செஞ்சு அசத்திட்டாங்க. நீங்களே பாருங்களேன், இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
அவங்க செய்கிற சாகசங்களை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. எக்கு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ரான்ஸு கட்லெட் வந்து கேட்டிருந்தோம். ஸோ கட்லெட் இல்லாதனால ப்ரான்ஸ் ரோல் வந்து வாங்கியாச்சு. ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்து இந்த பக்கம் செஞ்சாங்க பாருங்கள் ஒரு சாகசம், அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. கண் இமைக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா கிளம்ப போகும்போது சரியான மழைங்க, அப்படி ஒரு மழை பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம், லைட்டாக மழை விட்டோனையும் போயிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பராக அப்படி ஒரு சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டு ஒயிட் சாண்ட் பீச் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டோம். ஏன்னா நேற்று வந்து குளிக்கலை, ஸோ இன்றைக்கி வந்து குளிப்போன்னு சொல்லிட்டு பலூனில் ஏர்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல, உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிட்டுருந்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண மணல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. மண்ணே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் அப்படியே தகதகன்னு இருக்குது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ப்ரெட் டோஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம், அப்புறம் பர்கர் ஒன்று, அப்புறம் சாண்ட்விச் ஒன்று வாங்கியிருந்தோம். மார்னிங் வந்து இது போதும், நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னு, ப்ரெட்டு, சாண்ட்விட்ஜு இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து விளையாட வந்துட்டோம்.
2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குளித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்க போயிருந்தோம். மேலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக வந்து கடல் வந்து அழகாக தெரியுது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 ஏரியா இருக்குது, வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, பீச்சஸ் இருக்குது. அதையும் வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்தோம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ பயம் கிடையாது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. ஒவ்வொரு பீச் சைட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. குப்பை எதுவுமே போடாமல் அவ்வளோ ஒரு க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிப்பி கிடந்துச்சுங்க. நண்டு, குட்டி குட்டி நண்டு அதிகமாக இந்த இடத்துல இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்களா, அது ஃபுல்லாக நண்டு, சிப்பி, பெரிய பெரிய சங்கலாக இருந்துச்சு. பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு ரூமை வந்து பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணிடணும் ரூமை. போட்டு ஏறணும் இல்லையா, இறங்கணும் இல்லையா, அதே இடத்துக்கு வந்து ஏறுறக்காய் வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து டிக்கெட் எடுக்கும் போதே போகிறதுக்கு வர்றதுக்கும் 2க்கும் சேர்த்தே வந்து எடுத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா போட் வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு போட்டு வந்து வந்துருச்சு. உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. Yeah, because it'll leave like 8 minutes, 9 minutes. It's not that bad. கொஞ்ச நேரத்தில் போட்டு 5 நிமிஷத்தில் வந்துடும். கொசமித் வந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ரேயாங்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டில் வந்து ஏறினோம். ஸோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து 20 மினிட்ஸில் சேஃபாக வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நம்ம வந்தப்போ யார் வந்து காட்டில் வந்து கூப்பிட்டு போனாங்களோ அதே ஆள் வந்து ஃபோன் பண்ணி போட் வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணோன்னு நம்மளுக்கு ரெடியாக வந்து அங்கே கார்ட் வந்து நிற்கும். ஸோ அதில் ஏற்றிட்டு நம்ம எங்கே பார்த்திங்களா கரெக்டாக பார்க் பண்ணியிருந்தோம்ல காரு, அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சேஃபாக வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ காரை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நேராக சோன்பூரிக்கு வந்து வீட்டுக்கு வந்து போக வேண்டியதான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் வந்து அசர் வந்து தொழுதுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாருங்கள் இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் பாருங்கள், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க. பார்த்தா எக்கச்சக்க கார் நிற்கிது. சரின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ கார் நிற்கிது, இன்றைக்கி என்ன எல்லோரும் வந்து தொழுகை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து போனோம். அப்புறம் பார்த்துட்டு தான் தெரியுது உள்ளே வந்து நிக்கா வந்து நடக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே திரும்பி வந்து வந்துட்டோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காரை வந்து திருப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தாய்லாந்தில் நாங்கள் சுற்றி பார்த்த நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.